5000 கோடி இதனால் தமிழக அரசுக்கு இந்த இழப்பு ஏற்படுன்னு சொல்றாரு. இது மீண்டும் ஒரு மிரட்டலாம். பிஎம்ஸ்ரீ நான் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் பிளாக்மெயில் பண்ணுறதை நீங்கள் நிறுத்துங்க. இப்போ நீங்கள் பத்திரிகை துறை நம்பர் சேர்ந்த 2023 கடைசி தவணையிலேருந்து ஆரம்பித்தது தான் அந்த பிஎம்ஸ்ரீயில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம், என் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம் அதுபடி நாங்கள் அதுக்கு முடிவு செய்யலாங்கும் பொழுது தான் அந்த கமிட்டியோட ஆலோசனைப்படி சார் இந்த பிஎம்சியில் முழுமையாக புதிய கல்விக் கொள்கை உள்ளே கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான பிரச்சனையை உள்ளே நுழைக்க மாதிரி பார்க்க நம்மளுடைய சிஸ்டத்தை, நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை இது வந்து சீர்குலைக்கிற மாதிரி ஆகின ஒரு விஷயமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லும்போது தான் பிஎம்சியில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க. எங்களுக்கான எப்போதும் வருஷம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க, அதை நாங்கள் புதுசாக இந்த முறை மட்டும் பிஎம்சின்னு என்று சொல்லுங்களே என்ற அந்த வாதத்தை நாங்கள் வைத்தோம். ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்திற்கான ஒரு பில் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை முறையாக வழங்க வேண்டியதான். ஏன்னா அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் டேபிள் பண்ணுறீங்க உங்களுடைய கொள்கை எல்லாத்தையுமே. அதில் எதையுமே இதை சொல்லாமல் ஆனால் பணத்தை ரிலீஸ் பண்ணும்போது மட்டும் தனியாக ஒருத்தரையாக கூப்பிட்டு அப்படியே இந்த பிஎம்சியை கையெழுத்து போட்டிங்கன்னா அதை சேர்த்து அப்படியே கொடுத்துட்றோம் அப்படிங்கும் பொழுது இது பார்கெனிங் நெகோசியேஷன்லாம் கடந்து இது ஒரு பிளாக்மெயிலாகத்தான் அது பார்க்கப்படுது. அதனால தான் சொன்னேன், கையெழுத்து போடுங்க, உங்கள் பணத்தை நான் அரை மணி நேரத்தில் நான் தரேன் என்று சொல்லுவது இப்போ பிளாக்மெயில் என்று சொல்லணும். அது என்ன சொல்லுங்கள்? எவ்வளவு தவணை வந்திருக்கு பிஎம்சி திட்டம்? இல்லை, கடந்த ஆண்டுலேருந்து இது வரவே இல்லையே. நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து பிஎம்சின்னு ஒரு சிஸ்டத்தை 2023 தானே கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல தவணையை அவங்க சம்மதிச்சனால தான் கொடுத்தோம், இப்போ அவங்க சம்மதிக்காதனால தான் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன், கையெழுத்திட்டு அவங்க அந்த லெட்டரை நான் அந்த லெட்டரையை நான் படிச்சே காட்சி நம்மளோட தலைமை செயலாளர் என்ன லெட்டர் எழுதினாருன்னு சொன்னால், தரமான கல்வியை தரேங்கிறது ரொம்ப சந்தோஷம், நாங்களும் தரமான கல்வியை கொடுக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் நீங்கள் பிஎம்சின்னு ஒன்று புதுசாக சொல்கிறீங்க, அதுக்கு நாங்கள் ஸ்டேட் லெவலில் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த பிரின்சிபல் செக்ரட்டரி மாதிரியாக நாங்கள் கமிட்டியை போடுறோம். பேஸ்ட் ஆன் தட் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல எங்களுக்கு எப்போதும் கொடுக்குற பணத்தை முதல்ல நீங்கள் கொடுங்க என்று சொன்னோம். அந்த பேஸ்ட் ஆன் த கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷனே விட்டுட்டு அதான் ஒத்துக்கிட்டீங்களா, எதாவது ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த கமிட்டியை ஒத்துக்கலையங்களா, பிஎம்சி நமக்கு தேவையில்லை சார், அதை விடுங்க சார், நமக்கு வர வேண்டிய பணத்தை முதல்ல வாங்குங்க சார் அப்படிங்கிறதான அந்த கமிட்டியுமே சொல்லியிருக்கு. ஆக நீங்கள் எப்போதுமே எங்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை தான் நம்ம மைய கருத்தாங்க.